ஹலோ ஆல், என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் அட்லஸ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு ஒரு டிராவல் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் வருஷத்துக்கு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான ஜாயினிங் ஃபீ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்சிஸ் சைட்லேருந்து இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கணும்னா 5,000 rupees plus GST which is 900 rupees கொடுக்கணும். ஸோ 5,900 ரூபாய் கொடுத்தா இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கார்டை தான் நம்ம வந்து சேஸ் பண்ணி போயினே இருக்கோம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா 2% to 3% தான் ரிட்டர்ன்ஸ் வரும். பட் இந்த ஆக்சிஸ் அட்லஸ் மூலமாக 8% அண்ட் அபோவ் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாயினிங் ஃபீ பற்றி பேசிட்டோம். 5,900 rupees கொடுக்கணும். இதோட எலிஜிபிலிட்டி பற்றி பேசிடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது நம்ம வந்து ஆக்சிஸ் வெப்சைட்லேயே போட்டுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா 18 years மேலே இருக்கணும், 70 years இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து 12 lakhs வந்து இன்கம் இருக்கணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் 15 lakhs வந்து இன்கம் இருக்கணும் பர் ஆனம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி வருதுன்னா இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் வந்து இருக்கணும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிராவல் கிரெடிட் கார்டு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 15 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிராவல் கார்டுன்னு நான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2,500 எட்ஜ் மைல்ஸ். எட்ஜ் மைல்ஸ் அப்படின்றது ஆக்சிஸ் பேங்க்கில் கொடுக்குற பாயிண்ட்ஸோட பேர். ஸோ எட்ஜ் மைல்ஸ், எட்ஜ் ரிவார்ட்ஸ்ன்னு 2 விதமாக ஆக்சிஸ் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எட்ஜ் மைல்ஸ் அப்படின்றத மட்டும்தான் இந்த வாட்டி பேச போகிறோம். ஏன்னா ஆக்சிஸ் அட்லஸில் உங்களுக்கு கிடைக்க போகிறது எட்ஜ் மைல்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 எட்ஜ் மைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எட்ஜ் மைல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லினே வரேன். தமிழில் யாருமே இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ போட்டதில்லை. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோவாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ 2,500 எட்ஜ் மைல்ஸ் கிடச்சிரும். ஸோ ஒரு எட்ஜ் மைல் எவ்வளோ ரூபா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அது வந்து நீங்கள் எந்த ஏர்லைன் பார்ட்னரோடையோ இல்லை எந்த ஹோட்டல் பார்ட்னரோட கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறும். ஸோ 2,500 எட்ஜ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கணக்கு வந்து சொல்லினே வரேன். நெக்ஸ்ட் இந்த கார்டு மூலமாக என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டீ குடிக்கிறீங்க கூட வச்சுக்கோங்க. 100 ரூபாய் டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். விச் மீன்ஸ் 50 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுறது. இதில் நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் கிடையாது. இப்போ நான் சப்போஸ் நான் ஒரு டீ குடிக்கிறேன், அதுக்கு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா 2 பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னேன். இதே நான் 100 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்குறேன்னா அதுக்கு இதில் பாயிண்ட் வராது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் வந்து இதில் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு ட்ராவல் பேஸ்ட் கார்டு அப்படின்றதுனால நீங்கள் ஷாப்பிங்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட். அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 200 பாயிண்ட். 10,000 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா 200 பாயிண்ட். ஸோ நீங்கள் நார்மலாக 10,000 ரூபாய் நீங்கள் வந்து லெட்ஸே ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ எதுக்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்காதுன்னு ஆக்சிஸ் வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம். கோல்டு ஆர் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா பாயிண்ட் கிடையாது. நீங்கள் வந்து ரெண்ட் பேமெண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமாக ரெண்ட் பே பண்ணலாம். அது மூலமாக நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வராது. ஆல்சோ வேலட் ரீலோட்ஸ், இப்போ அமேசான் பே அந்த மாதிரி வேலெட்டை வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பாயிண்ட் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்பென்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா இந்த கார்டு யூஸ் பண்ணி பாயிண்ட் வராது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா இந்த கார்டு யூஸ் பண்ணி பாயிண்ட் வராது. லாஸ்ட்டாக மெயினானது ஃபியூவல் போடுறீங்கன்னா அந்த கார்டு யூஸ் பண்ணி பாயிண்ட் வராது. லெட்ஸே 100 ரூபாய்க்கு ஃபியூவல் போடுறீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் வராது. இதை தவிர்த்து மீது எது பண்ணாலும் பாயிண்ட் இருக்குது. பட் இந்த ஃபியூவலுக்கு கோல்டு வாங்குறதுக்குலாம் சில ஆக்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக லேட்டர் பேசுவோம். பட் இப்போ ஃபஸ்ட் என்னென்ன வாங்கினா பாயிண்ட் வரும், என்னென்ன வாங்கினா பாயிண்ட் வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ மளிகை சாமான் வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பாயிண்ட், இல்லை ஒரு ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க, ஹோட்டல் புக் பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் வரும். இப்போ நார்மல் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் சொன்னேன். இதே நீங்கள் வந்து பண்ண போகிற ஸ்பெண்ட் வந்து ட்ராவல் ரிலேட்டடாக இருக்குது. லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு ஐடிசி ஹோட்டலில் போய் தங்க போகிறீங்க, இல்லை தாஜ் ஹோட்டலில் போய் தங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் நார்மலாக 100 ரூபாய்க்கு 2 பாயிண்ட் வந்தது. நீங்கள் ஐடிசி ஹோட்டல்லையோ தாஜ் ஹோட்டல்லையோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 100 ரூபாய்க்கு 5 பாயிண்ட் வரும். ட்ராவல் ஸ்பென்ஸ் அப்படின்றது எப்படி வரும்னா அவங்களோட ஹோட்டல் வெப்சைட்டில் போய் பண்ணணும். மேக் மை ட்ரிப், GoIbibo, Booking.com இந்த மாதிரி வெப்சைட்ஸில் புக் பண்ணால் இதுக்கு வந்து நார்மலாக 2 பாயிண்ட் தான் வரும், 5 பாயிண்ட் வராது. நீங்கள் வந்து இப்போ தாஜ் ஹோட்டலில் தான் தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாஜ் டைரக்ட் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 5 பாயிண்ட் வரும். அப்போ 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 500 பாயிண்ட்ன்றது ரொம்பவே அதிகம். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இண்டிகோ வெப்சைட்டில் போயிட்டு இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க, இல்லை எமிரேட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு எமிரேட் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஆக்சலரேட்டட் ஸ்பென்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து 5 பாயிண்ட் 100 ரூபாய்க்கு.
அப்படின்னு ஒரு கால்குலேஷன் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லினே வந்து இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்டோட விலை எவ்வளோ சொல்கிறா, ஒரு பாயிண்டோட விலை 25 காசா, ₹1 அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, பதில் சொல்கிறேன். இதை வந்து டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து தேவையே இல்லாது. அது வந்து ரொம்பவே மோசமான ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் 8% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது. அந்த சினாரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யூஸ்வல் சினாரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து லெட்ஸே ஒரு ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த கார்டை வச்சு அப்படின்னு நினச்சிப்போம். டிவைடட் பை 50ன்னு போடணும், ஏன்னா ₹50 தான் ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2000 பாயிண்ட் கிடைக்குது. இந்த 2000 பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் இவங்களோட ஒரு ட்ராவல் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து வேறு ஏர்லைன் பார்ட்னருக்கோ இல்லை வேறு ஹோட்டல் பார்ட்னருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதில் வந்து குரூப் ஏ, குரூப் பின்னு லிஸ்ட் இருக்குது. குரூப் ஏக்கு வருஷத்துக்கு 30,000 பாயிண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். குரூப் பிக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ குரூப் ஏல வந்து நம்ம யார் இருக்கான்னு பார்க்கலாம். அக்கார் ஹோட்டல்ஸ் இருக்காங்க, ஏர் கனடா இருக்காங்க, எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் இருக்காங்க, எத்தியாட் இருக்காங்க, ஜப்பான் ஏர்லைன்ஸ் இருக்காங்க, மேரியாட் இன்டர்நேஷனல் இருக்காங்க, கத்தார் ஏர்வேஸ் இருக்காங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்காங்க, டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ், தாய் ஏர்வேஸ், யுனைடெட் ஏர்லைன்ஸ், இன்னொரு ஹோட்டல் பார்ட்னர் இருக்காங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரான்ஸ் இருக்குது, ஏர் இந்தியா இருக்குது, ஏர் ஏஷியா இருக்குது, ஐடிசி இருக்குது, ஐஹெச்ஜி இருக்குது, குவாண்டாஸ் இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இருக்குது, விஸ்தாரா இருக்குது. குரூப் ஏல வருஷத்துக்கு நீங்கள் 30,000 பாயிண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ₹1,00,000. அதுக்கு நமக்கு வந்த பாயிண்ட்ஸ் வந்து 2000 பாயிண்ட். ஸோ நம்ம 30,000க்கும் கம்மியாக தான் இருக்கும். அந்த லிமிட் பற்றி யோசிக்க வேணாம். இப்போ நீங்கள் குரூப் ஏல லெட்ஸே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு 25,000 to 30,000 பாயிண்ட் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2000 பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா இந்த 2000 பாயிண்ட் 1:2 மாறும். ஸோ 1:2 அப்படின்னு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் 2000 பாயிண்ட் வச்சுருக்கீங்க, அது வந்து 4000 பாயிண்ட்டாக மாறும். இந்த ஒரு பாயிண்ட்டோட விலை வந்து எவ்வளோ அப்படின்றது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது. ஸோ சம்டைம்ஸ் 20,000 பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு டிக்கெட் கிடைக்கலாம் எக்கனாமி. சம்டைம்ஸ் 30,000 கிடைக்கலாம். ஸோ இது வந்து வேரி ஆகினே இருக்கும். பட் எப்போவுமே உங்களுக்கு ஆக்சிஸில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 2000 பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 4000 ஆகிடும். இட் இஸ் கால்ட் 1:2. ஸோ 1:2 அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ரொம்பவே கிரேட் டீலாக மாறும். ₹1 ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, ஒரு வேல்யூக்கு ₹1 வச்சிங்கன்னா கூட ₹4000 உங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக கிடச்சிரும். இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ₹100க்கு 2 பாயிண்ட், அது 4 பாயிண்ட் ஆகுதுன்னா விச் இஸ் 4% கிடைக்குது. நீங்கள் ஒரு ₹100 டீ குடிச்சா கூட ₹4 உங்களுக்கு திருப்பி வந்துடுது இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக. ஓகே, நம்ம வந்து 8% சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8%ன்றது இந்த அக்கார் ஹோட்டல்ஸ் அப்படின்னு நான் சொன்னல, அந்த பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அக்கார் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டு. அந்த பிராண்டு கீழே நிறைய ஹோட்டல் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஹோட்டல் இருக்குது. எல்லாருமே பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணால் இபீஸ் இருக்குது, லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணோன்னா புல்மான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் வந்து சென்னையில் இருக்குது. சோஃபிட்டல் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லக்ஸுரி பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த அக்காரில் இருக்குது. இந்த அக்கார் ஹோட்டல்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக இப்போ நம்ம ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நமக்கு 2000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த 2000 பாயிண்ட்டை அக்கார் ஹோட்டல்ஸில் போட்டால் 4000 பாயிண்ட் ஆகும். 1:2 நான் சொல்லியிருந்தேன். இந்த 4000 பாயிண்ட்டு அக்கார் ஹோட்டலோட வேல்யூ படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹8,000. ஏன்னா ஒரு அக்கார் பாயிண்டோட வேல்யூ வந்து 1.8 to 1.9 rupees எப்போவுமே. லெட்ஸே இப்போது நம்ம வந்து இந்த 2000 பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், 4000 அக்கார் பாயிண்ட் ஆச்சு. 4000 அக்கார் பாயிண்டோட விலை வந்து ஆல்மோஸ்ட் ₹8,000. ஸோ நீங்கள் வந்து லெட்ஸே தாய்லாந்து போகிறீங்க அப்படின்னா, தாய்லாண்டில் நம்ம இபீஸ் ஹோட்டல் ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ₹8,000 கிடைக்கும் புக்கெட்டில். ஸோ இந்த ₹8,000க்கு எய்தர் நீங்கள் வந்து காசாக பே பண்ணலாம், இல்லை இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தாய்லாண்டில் ஒரு 3 நாள் ஸ்டே வந்து இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அக்கார் ஹோட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா. ஸோ இதை தான் நான் வந்து 8% அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பற்றிலாம் பேசணும். இந்த பாயிண்ட்ஸ்க்கு டயர் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் சேர்ந்தோடனே உங்களுக்கு 2500 எட்ஜ் மைல்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த 2500 எட்ஜ் மைல்ஸை நீங்கள் அக்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அதுதான் பெஸ்ட் பார்ட்னர் நீங்கள் ரிடீம் பண்ணுறது. அப்படின்னா 2500 மைல்ஸ் 5000 பாயிண்ட் ஆகும். 5000 அக்கார் பாயிண்ட் ₹10,000 ஸ்டே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த கார்டை நீங்கள் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹10,000 ஸ்டே கிடைக்கும். ஒரு தாய்லாண்டில் புக்கெட்டில் ஒரு 3 நாளைக்கு ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுத்த ₹5,900 விட நமக்கு வந்து அதிகமாக தான் பெனிஃபிட் வருது. ₹4,000 எக்ஸ்ட்ராவே தான் வருது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மாதிரி ஏர்லைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் 5000 பாயிண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தாலுமே இந்த ஜாயினிங் ஃபீ வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இப்போது நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆக்சிஸ் அட்லஸில் வந்து 3 டயர் இருக்குது, 3 lakh, 7 lakh and 15 lakh.
ஸோ 3 lakh மேலே ஸ்பெண்ட் பண்ணி சில்வர் டயரில் இருப்பீங்க. 7 lakh ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கோல்டு டயர் மாறிடுவீங்க. 15 lakh ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிளாட்டினம் டயருக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த டயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் கிடைக்கும். இன்டர்நேஷனல் லவுஞ்ச் ஆக்சஸும் கிடைக்கும், டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸும் கிடைக்கும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டொமஸ்டிக் ஆக்சஸ் அண்ட் 4 இன்டர்நேஷனல் ஆக்சஸ் சில்வர் டயரில் கிடைக்கும். கோல்டு டயரில் பார்த்தீங்கன்னா 12 டொமஸ்டிக் அண்ட் 6 இன்டர்நேஷனல் கிடைக்கும். பிளாட்டினம் டயர் அதாவது நீங்கள் 15 லட்சம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 15 டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் அண்ட் 12 இன்டர்நேஷனல் லவுஞ்ச் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டயர் பேஸில் தான் உங்களுக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லவுஞ்ச் ஆக்சஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் கார்டாகவும் வேலை செய்யும். இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தருவாங்க. அது என்னன்னு பார்த்துருவோம், ஒரு சினாரியோவும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சில்வர் டயரில் இருக்கீங்க. நார்மலாக ஆன்லைன் ஷாப்பிங் இல்லை நார்மலாக வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறீங்க வருஷத்துக்கு அப்படின்னா 2000 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேல்குலேஷன் நான் போட்டு காமிச்சேன். கிராசரிஸ் ஒரு 45,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 900 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து 1,20,000 ரூபாய்க்கு ட்ராவலில் பண்ணுறீங்க, எங்கேயோ தாய்லாண்டோ எங்கேயோ போகிறீங்க, இல்லை உள்ளூர்லேயே கூட எங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட் ஒரிஜினல் வெப்சைட்டில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆக்சிஸோட ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது, அதில் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் 100 ரூபாய்க்கு. அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 ரூபாய்க்கு 6000 எட்ஜ் மைல்ஸ் வந்து கிடைக்கும். ஆஃப்லைன் ஷாப்பிங் வந்து ஒரு 20,000 ரூபாய் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மொத்தமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 3 லட்சம். இந்த 3 லட்சம் வந்து 12,100 பாயிண்ட்ஸ் எட்ஜ் மைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 12,100 எட்ஜ் மைல்ஸை நீங்கள் அக்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 24,200 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 50,000 ரூபாய் 48,000 ரூபாய் சம்திங்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 50,000 ரூபாய் கிடைக்குது. அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துடலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.6% வந்து கிடைக்குது. 50,000 டிவைடட் பை 3 லட்சம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 16.6% வந்து கிடைக்குது. ஸோ 16.6% ரிவார்ட் ரேட்ஸில் எங்கேயோ இருக்குது. கேஷ்பேக் கார்ட்ஸ்லாம் மேக்ஸிமமே அமேசான் கேஷ்பேக் கார்டு வந்து 5% தான் தருவாங்க, அதுவும் அவங்க வெப்சைட்டில் இது பண்ணால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 16.6% கிடைக்குது. இதே வந்து கோல்டு டயரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த கோல்டு டயரை நீங்கள் ஒரு 7.5 lakhs ரீச் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த கார்டை வாங்குறதுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் இதே மாதிரி 2.7 lakhs, கிராசரி 1 lakh, ட்ராவல் 2.5 lakhs, ஆஃப்லைன் ஷாப்பிங் 70,000, என்டர்டைன்மெண்ட் ஒரு 6,000. இது வந்து அப்ராக்சிமேட்டான கணக்கு தான். நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 30,000 பாயிண்ட்ஸ்னு வச்சுப்போம். 60,000 மாறும். 1,20,000 உங்களுக்கு மாறிடும். இப்போது நீங்கள் வந்து அக்காரில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1,20,000 7.5 lakhsக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 16% ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துடும். இப்போ இதில் நான் சொல்ல மறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு 3 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2,500 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. 7.5 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு 2,500 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. போனஸ் பாயிண்ட்டில் ஆனுவல் ரெடம்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு 2,500 பாயிண்ட் தருவாங்க. நார்மலாக 2 லட்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஏதோ ஒரு கிரெடிட் கார்டில் அப்படின்னா அதை வந்து ஆக்சிஸ் அட்லஸ்க்கு மாற்றுறது மூலமாக நீங்கள் வந்து இவ்வளோ பெனிஃபிட் அடையலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் லிஸ்ட் இருக்குது. இப்போ ஆமெக்ஸ் கார்ட்ஸும் நான் வச்சுருக்கேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமெக்ஸ் பிளாட் ட்ராவலில் எல்லாத்துக்குமே மைல் ஸ்டோன் கணக்காகும். இதில் வந்து இப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அது மைல் ஸ்டோனில் ஆட் ஆகாது. ஸோ 7.5 லட்சமும் எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் தவிர்த்து செலவு பண்ணணும். அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து வாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 16% ரிட்டர்ன்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்கள் வந்து இந்த ஆக்சிஸ் அட்லஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.